அப்புறம் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில் வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில் கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா கடையே வியாபாரம். ஏன்னு கேட்டா, இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்க நமக்கு என்ன சொல்றாரு, இது அடாவடி பொருளாதாரம்ங்கிறார். ஜேசி குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர். இந்த தாத்தா அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்புண்ணே, 10 ஏக்கர்ல வாழைனே, அதை நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே. காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போகலாம்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா, வாழைக்கண்டை நட்டதா, தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது, பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவானா. இதத்தான் அடாவடி பொருளாதாரம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு யானை செய்யற வேலைய இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்பவெல்லாம் வடமாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன் குறைக்கிறீர்கள்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளன்? இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று 2000ற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடுறாங்க. இதுக்கு என்ன பொருள்? வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு கடும் சுமையை, பெரும் பாரத்தை, பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு வசூலிக்கிற முறை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டு செயல் இருக்குல்ல, அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் 2 ஒண்ணுதாங்கிறவள. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடியது இந்த எஸ்ஐஆர்களுக்கு தான், இந்த சார்களுக்கு தான். இன்னைக்கு என்ன நடக்குது? சாலையில நீ போகும்போது குறுக்க கட்டையை விட்டு எவ்வளவு வச்சிருக்க எடுங்கிறான். அதான் அவர் சொன்னது. கணக்கில்லாத சுமை. வீடெல்லாம் நீங்க கட்ட முடியாதே. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரி கட்டலாம், வீடு கட்ட முடியாது. இப்படி ஒரு நாடு. குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற குவியலுக்கு விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு 3 விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு. நீ பெரிய ஆள் தானே, மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி முறையை நிர்வாகத்தை செய்யற மேதை தானே, அப்புறம் எதுக்கு வரியை குறைக்கிற? நீ விதிச்ச வரி மக்களை பாதிக்கிறது. அந்த பாதிப்போட தேர்தலில் நின்றால் நீ தோற்று போவாய். அதுக்கு பயப்படுற. அது அப்படி நாசம் போயிடுச்சா? அதை விடு. நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட? நாடெங்கிலும் சரக்கு மற்றும் சேவை வரியில் மொத்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரே ஒரு முறை நிதிநிலை அறிக்கையில் இந்த நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வரி வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது. இந்த பணம் பெருக்கம், இந்த வருவாய் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களாக பிரித்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஒரே ஒரு முறை. எப்படி இருக்கு? நாட்டில் பாராளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு 4100 கோடி ஒதுக்கிய நாடு
உலகத்திலே என் நாடுதான். தூய காற்று, தூய காற்றை எப்படி கொண்டு வந்து மக்கள் கொடுப்பிய? எப்படி எப்படி இடுப்புல ஒரு இடவார கட்டி இங்க ஒரு குடுவையை போட்டு மூக்குல அப்படியே மாட்டிக்கிட்டு தூய காற்றை சுவாசிட்டு போறதா? எப்படி எப்படி இந்த டாஸ்மாக் கடை மாதிரி அங்கங்க திறந்து வச்சிருப்பீல? அறிவு இருக்கிறவங்க அவனாவது இதெல்லாம் சிந்திப்பான் நண்பர். நீ எந்த கொம்பாதி கொம்பனும் நற்காட்டை தர முடியாதரா பைத்தியக்காரங்களா? அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம் தானடா, மரம் தானடா. பைத்தியக்காரங்களா அதை வெட்டி 8 வழிச்சால 10 வழிச்சால கொட்டு வழி எல்லாம் போட்டுருவான். காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் 4000 கோடி ஒதுக்குறது. சந்தேகம் வருது இல்ல, ஒண்ணு நம்ம மென்டலாகி பைத்தியம் ஆயிட்டோமா இல்ல அவங்க தான் பைத்தியமா? எங்க இப்படி எது தவறு எது சரி? நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல. ஆண்டன் சொக்கை சொல்ற மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல, எதுவும் வராது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பேசி விட்டார் செய்து விட்டார், கால கொடுமை. இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பாரு. இந்த சார் கோஷ்டியல்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு கேட்டு வரல, ஒரு பதிலும் இல்லை. இப்ப கடைசியா இங்க வர இப்ப வாக்கு சீர்திருத்தம், வாக்கு திருத்தம். உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை, வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு. எப்படி போலி வாக்காளர் வருவான்? எப்படி வருவான்? நான் சொல்றேன் தவறு. நான் கொடுத்திருக்கேன், படம் போட்டு காட்டிருக்கேன். இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு. இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்க என் பெவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரேகை வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரி கிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்றாப்ல. வந்தேன், இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்லுவாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல, வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு வேளை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒரு வேளை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்ல, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும், குடும்ப அட்டை நீக்கப்படும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும், நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். 1 மணி நேரம் நீ வரிசையில் நின்று வாக்கு செலுத்த முடியல. தேச துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டுவதோ லஞ்சம் ஊழல் பெறுவதோ அல்ல. வரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை, ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம்தான், ஜனநாயக துரோகம்தான். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு? என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இந்த முறையை கொண்டு வந்து ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான், எல்லா வரிசையில் நிப்பா. இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கிடம் இல்லையா? இந்த வாக்ககத்தில் 500 வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ எண்ணும் போது இந்த முனிக்கட்டை என்னவா ஓட்ட 500, அடிக்கட்டை என்னவா 500 சமமா பொருந்தது. டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல. சொல்றது சரிதானே? நீ வா, இது திருத்தம், சிறப்பு சீர்திருத்தம், இதை செய்ய மாட்டேன். ஏன்? உனக்கு அறிவு கிடையாது. இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நான் நின்றுவேன், நீ நடுத்தருவில் நின்றுவேன். அதான் பிரச்சனை. நீ இன்னும் இந்த ஓட்டு பெட்டிய அருமை சகோதரர் 60,65 வாக்கு பீகார்ல தூக்கிட்டாங்க. தூக்குவான், எந்திரத்தை தூக்கி போடா, வாக்கு சீட்டு முறைக்கு வாடா.
உலகத்தில் எந்த நாடு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா? அந்த நாடு. நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா? ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா? மூணே நாடு, நைஜீரியா, இந்தியா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான். நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க. ஏன் ஏன் உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெட்டி 2 பெட்டி வச்சிருக்க. லெஃப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி, ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி. அது நோட்டு பெட்டி, இது ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அப்படி நடந்துகிட்டு இந்தியா அவர் நேஷன் ஹே, பாரத் மாதா கே ஜெய் ஹே, நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திர்றா. நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா. நான் சொல்றேன்டா, இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல. நாம் பிரபாகர மகன்களா. நீ எழுதி வச்சுக்க. அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை. இங்கே ஒரு மகன் 15 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பங்களாதேஷ் அதிபர் தப்பி வந்தார், நீ அடைக்கலம் கொடுத்த. ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பார்க்கிறேன். அவன் ஒரு ஸ்டேட், நீ 39 ஸ்டேட், 8 யூனியன் ஒன்றிய பிரதேசம். நீ தாப்பிக்க முடியாது.